இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ரீசெண்டா மலையாளம்ல வந்த அதிரடி. வாங்க படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல பிசிஇடி காலேஜ்ல அரோகன் ஃபெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. அதோட ஆர்கனைசர் லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்டான ஜோப்பன், அப்புறம் அவனோட லவர் மெரின் தான். அவங்களும் நல்லபடியா ஃபெஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல மெரின் அவங்க எழுதின மேகசினை அந்த ஃபெஸ்ட்ல ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. அந்த நேரத்துல ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஃபெஸ்ட்ல நடக்க போற அந்த அயன் ஃபாக்ஸஸ் இசை நிகழ்ச்சியை பாக்குறதுக்கு ஆர்வமா கேட்டை திறக்க சொல்லி தட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஜோப்பனும் சாவியை வாங்கிட்டு போயிட்டு ஆடிட்டோரியம் கேட்டை திறக்க எல்லா ஜூனியர்ஸும் அடிச்சு பிடிச்சிட்டு ஓடி வரும்போது அந்த கூட்டத்துல மாட்டி மெரின் உட்பட 3 பேர் இறந்து போயிடுறாங்க. இதனால அந்த காலேஜ்ல ஃபெஸ்ட் இனிமே நடக்காது அப்படின்னு ஆர்டர் போடுறாங்க. வருஷங்களும் ஓட ஆரம்பிக்குது. இப்ப அந்த காலேஜ்ல அட்மிஷன் நடக்குது. அதுல படத்தோட ஹீரோவான சாம் குட்டி சர்ச் கோட்டாவுல சிவில் இன்ஜினியரிங் எடுக்கிறாரு. இவர்தான் ஜோப்பனோட தம்பி. காலேஜ்ல சேரும் போதே மேனேஜ்மெண்ட்டும் காலேஜ்ல ஒழுங்கா இருக்கணும், இல்லனா சர்ச்ல இருந்து வர்ற அந்த ஸ்காலர்ஷிப்பை நிப்பாட்டிடுவாங்க, அப்புறம் உங்க அப்பா தான் ஃபீஸ் கட்டணும் அப்படி சொல்லி தான் சேர்க்கிறாங்க. சாம் குட்டி கொஞ்சம் ஆர்வ கோளாறுன ஆறு, எதை எப்படி செய்யுது அப்படின்னு தெரியாம சொதப்பிக்கிட்டு இருப்பாரு. ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸுக்கு வரும்போதே கிளாஸ்மேட்டான சுவாதியை ரூட்டு விட ஆரம்பிக்கிறாரு. சின்ன வயசுல இருந்தே சிவில் இன்ஜினியரிங் ஆகணும் அப்படின்னு ஆசையில இருக்கிற சாம் குட்டி வர ப்ரொஃபசர் கிட்ட காங்கிரீட்டை பத்தி எப்ப கிளாஸ் எடுப்பீங்க அப்படின்னு கேட்டு தொல்லை பண்றாரு. சாம் குட்டிக்கு பேரரசு அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டும் அவரோட கிளாஸ்ல கிடைக்கிறான். சாம் குட்டி சுவாதியை ரூட்டு விடுறத பார்த்த அவன், சுவாதியோட அப்பா ரமேஷ் மார்பிள் கம்பெனி வச்சிருக்காரா, அவர் ஒரு பெரிய கை அப்படி சொல்ல அதெல்லாம் பெருசுப்படுத்தாத சாமும் சுவாதி பின்னாடியே சுத்தி சுத்தி வராரு. அந்த காலேஜ்ல விவி அப்படிங்கிற ஒருத்தன் ஆல்பா மேல் விவி அப்படின்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கான். சுத்திக்கிட்டு இருக்கவன் சுவாதி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கத பார்த்த பேரரசும் சாம் கிட்ட வந்து, நீ ப்ரொபோஸ் பண்ணல அப்படின்னா ஆல்பா மேல் பண்ணிடுவான்டா அப்படின்னு சொல்ல சாமும் தைரியத்தை வரைச்சுக்கிட்டு சுவாதி கிட்ட போயிட்டு, என்னோட வா என் வீடு வரைக்கும் அப்படின்னு டயலாக் எல்லாம் சொல்லி ப்ரொபோஸ் பண்ண சுவாதி கூட இருந்த அவங்க ஃப்ரெண்டு இவன் ஆபத்தானவன் போல அப்படி சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் சீனியர் ஷாவும் கூட்டத்தை கூட்டிக்கிட்டு மேனேஜ்மெண்ட்டை பார்த்து, அரோகன் ஃபெஸ்டிவலை இந்த தடவையாச்சும் நடத்தி ஆகணும், வர ஜூனியர்ஸ் கூட ஃப்ரெஷர்ஸ் டே நடத்த முடியல, ஃபெஸ்ட் நடத்த பெர்மிஷன் கொடுங்க அப்படி சொல்ல அதுக்கு மேனேஜ்மெண்ட்டும் அரோகன்ற வார்த்தையே இனிமே இந்த காலேஜ்ல சொல்லக்கூடாது, போய் ஒழுங்கா கிளாஸ்ல உட்காருங்க இல்லனா அட்டெண்டன்ஸ் போய்டும் அப்படி சொல்ல எல்லாருமே கலஞ்சி போறாங்க. அப்ப சுவாதியும் இந்த சீனியர்ஸ் எல்லாருமே சும்மா ஷோக்கு மட்டும்தான், இந்த ஃபெஸ்ட் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்றது ரொம்பவே கஷ்டம் அப்படி சொல்ல அத ஷாமோட காதல விழ அவரும் பேரரசு கிட்ட வந்து, 2 வருஷமா நடக்காத ஃபெஸ்ட்டை நான் நடத்தி கட்டி சுவாதி மனசுல இடம் பிடிக்க போறேன் அப்படி சொல்ல அதுக்கு பேரரசும் ஃபெஸ்ட்டை நடத்தணும்னா மேனேஜ்மெண்ட் மனசு வைக்கணும் அப்படி சொல்ல, படிச்சா படக்குன்னு கவுற மாதிரி ஒரு லெட்டரை பிரின்சிபல் லவ்லி மேடமுக்கு நம்ம போடுவோம், அப்புறம் தானாவே நடக்கும் அப்படின்னு ஷாமும் சொல்லிட்டு லெட்டர் போடுறாரு. இதனால காண்டான சீனியர் ஷாமும் கேண்டீன்ல இருக்கும்போது வந்து அவ ஆளுங்களோட வந்து, நீ யாரா ஃபெஸ்ட் வேணும்னு லெட்டர் போட, உங்க அண்ணன் பண்ண தெரியாம பண்ணி தான் 3 பேர் இறந்து போனாங்க, ஒழுங்கா வந்தமா படிச்சமா போனோம்னு மத்தத நாங்க பாத்துக்கிறோம் அப்படி சொல்லி மிரட்டிட்டு போக இத சுவாதியுமே பாக்குறாங்க. அப்படியே செமஸ்டர் லீவும் வருது. ஷாமோ தூத்துக்குடியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஜோப்பனை பார்க்க வராரு. ஜோப்பன் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் மனசு உடைஞ்சு போயிட்டாரு போல, அவராவே இல்ல. இத ஷாமுமே நோட் பண்றாரு. அப்பதான் ஜோப்பனும், என் தம்பியா இருக்கிறதால உனக்கு காலேஜ்ல நிறைய பிரச்சனை இருக்கும்ல, சாரிடா பசங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்ட அன்னைக்கு நான் ஓபன் பண்ணேன், எல்லாமே போச்சு, நிம்மதி இழந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன், லைஃப் என்ன ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருக்க அப்படின்னு அழுது புலம்புறாரு. அப்பதான் சாமோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக இல்லைனாலும் அண்ணனுக்காக அந்த ஃபெஸ்ட்டை திரும்ப நடத்தி அண்ணனோட பழைய சிரிப்பை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனாலேயே ஒரு குரூப் ஆரம்பிச்சு மத்த காலேஜ்ல நடக்கிற அந்த ஃபெஸ்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் எல்லா பசங்கள்ட்டையும் ஃபெஸ்ட் நடந்தா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு கியூரியாசிட்டி ஏத்தி வர்றாரு. பசங்களும் ஃபயர் விட ஆரம்பிக்கும் போது அந்த ஆல்பா மேல் விவியும் உள்ள புகுந்து, கேண்டீன்ல கிரீம் பன் வாங்கி தரேன், இவன் பேச்செல்லாம் கேட்காதீங்க அப்படி சொல்ல எல்லாருமே அவன் பக்கமா போறாங்க. அப்படி 4th செமஸ்டர்ல ஃபெஸ்ட்டை பத்தி நோட்டீஸ் அடிச்சு காலேஜ் ஃபுல்லாவே போடுறாரு. இது எல்லாத்தையுமே சுவாதியும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு படி மேல போயிட்டு சர்ச் ஃபாதர் கிட்ட ஃபெஸ்ட் நடத்த சொல்லி ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுங்க அப்படி சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்துட்டு வராரு. அங்கே கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு ஷாமோட அப்பா கிட்ட அவரோட ஃப்ரெண்டும், ஷாம் பயங்கர புத்திசாலி, எப்படியாவது ஃபெஸ்ட் நடத்திடுவான் அப்படி சொல்ல அதுக்கு அப்பாவும், ஆமா பெரிய புத்திசாலி, அவன் ஃபெஸ்ட்டை பிடிச்சி தெரியாதனாலதான் ஸ்காலர்ஷிப்பை கேன்சல் பண்ணிட்டாங்க, இப்ப நான் ஃபீஸ் கட்டிக்கிட்டு இருக்கேன், அவன் ஸ்டேல கட்ட தான் லைக் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அதை காதுல வாங்கின ஷாமோ அவர் ரூமுக்கு போறாரு. அப்படியே ஃபைனல் இயர் வருது. அவரோட ஃபெஸ்ட் ஆசை மட்டும் குறையல. அதனால பெரிய சிங்கரான வினித் ஸ்ரீனிவாசனுக்கு ஃபெஸ்ட்ல வந்து கலந்துக்கணும் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிக்கிட்டு பேரரசவை பார்த்து, இத்தனை நாளா நான் பண்ண பிளான்ல எமோஷன் மட்டும்தான் இல்ல, இப்ப அதை பிடிக்கிறேன் அப்படி சொல்லி இதுக்கு முன்னாடி ஃபெஸ்ட்ல இறந்து போன 3 பேரோட அப்பா அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதி ஃபெஸ்ட் நடத்த சொல்றாரு. அந்த 3 பேரோட பேரண்ட்ஸும் காலேஜுக்கு வந்து பிரின்சிபாலை பார்த்து ஃபெஸ்ட் நடத்த சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல உள்ள புகுந்த ஷாமோ, ஆமா ஃபெஸ்ட் நடத்தினா அந்த 3 பேத்துக்கும் அஞ்சலி செலுத்தின மாதிரி இருக்கும், அது மட்டும் இல்லாம இந்த கரையோட நீங்க ரிட்டையர் ஆகணுமான்னு பார்த்து முடிவெடுத்துக்காங்க அப்படி சொல்லிட்டு வெளியில வெயிட் பண்றாரு. அப்படி மெரினோட அப்பாவும் வந்து, ஃபெஸ்ட்டுக்கு பெர்மிஷன் கிடைச்சா ஃபெஸ்ட்ல வச்சு மெரினோட மேகசினை ரிலீஸ் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஷாமோ ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ல ஃபாஸ்டஸ்ட் காங்கிரீட் மிஷினை செய்யணும் அப்படின்னு சொல்லி அதை செஞ்சு சொதப்பிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல ஃபெஸ்ட்டை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கொடுக்க எல்லாருமே ஹாப்பி ஆயிடுறாங்க. இந்த விஷயத்த ஷாமோ ஷோப்பனுக்கு கால் பண்ணி சொல்றாரு. மொத்த காலேஜும் இப்ப ஷாம தூக்கி தலையில வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கு. ஆனா மேனேஜ்மெண்ட்டும் அந்த விவி கிட்ட ஃபெஸ்ட் ஆர்கனைஸ் பண்ற அந்த கன்வீனர் போஸ்ட
கொடுத்துட்டு அவனுக்கு அசிஸ்டண்டா சுவாதியை போடுறாங்க. இதை பார்த்த ஷாமும் அழுக ஆரம்பிக்கிறாரு. அப்ப சுவாதியும் இதுக்கு விவி தகுதியானவன் கிடையாது, ஷாம் தான் இத்தனை வருஷமா ஃபெஸ்ட் நடக்க கஷ்டப்பட்டான், அவனுக்கு தான் அந்த பொறுப்பை கொடுக்கணும் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லி சண்டை போட ஷாமுக்கு ஃபெஸ்ட் நடத்துற அந்த பொறுப்பு வந்து சேருது. இன்ட்ரெஸ்டடா இருக்கிற அந்த பசங்க கிட்ட மட்டும்தான் கேஷ் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு மேனேஜ்மெண்ட் ஷாமுக்கு ஆர்டர் போடுது. அப்படி வெளியில வந்ததுமே ஷாமும் சுவாதி கிட்ட எனக்காக பேசினதுக்கு தேங்க்ஸ் அப்படி சொல்றாரு. அவங்களும் நமக்கு கொடுத்திருக்க பொறுப்பு சாதாரண பொறுப்பு கிடையாது, சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போக ஷாமும் ஹாப்பி ஆயிட்டு வினித் ஸ்ரீனிவாசனை ஃபெஸ்ட்ல படம் புக் பண்றாரு. அங்கே கட் பண்ணி காலேஜுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த கோவில்ல திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. திருவிழாவில் பாட குட்டனும் அவரோட டீம் தயாராகிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா குட்டனுக்கு பாட்டு பாடவே வரல, இருந்தாலும் பாடியே திரும்பி அப்படின்னு அடம் பிடிச்சு மைக் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து வினித் காலேஜுக்கு வர்றாரு அப்படின்னு வேன்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு போக அதை பார்த்த குட்டனும் அவரோட ரைட் ஹேண்ட் மணி கிட்ட இந்த வினித்தை வச்சு கச்சேரி பண்ணா எவ்வளவு ஆகும் அப்படின்னு கேட்க அதுக்கு மணியும் என்ன ஒரு 10 லட்ச ரூபா ஆகும் அப்படின்னு சொல்றான். அப்ப கூட இருந்த இன்னொருத்தனும் ஒரு போட்டோவை காட்டி இது வர்க்கலா சுதீஷ் சேம் வினித் மாதிரியே பாடுவான், 10-20 கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல குட்டன் கூட சேர்ந்து ஒரு குட்டி பையன் பாடுறதுக்கு இருக்கான். அவன் சூப்பர் சிங்கர்ல கலந்துகிட்டு பிரைஸ் வாங்கிட்டு வந்தவன். அவனை பார்க்க கூட்டம் அலம் மோதுது. அந்த நேரத்துல குட்டி பையனோட அப்பாவும் குட்டன் கிட்ட வந்து நீங்க எழுதின அந்த அம்மா மடி சாங் நீங்க பாடும்போதே பிசுறு திட்டுதுன்னு என் பையன் உங்க கூட சேர்ந்து பாட விருப்பப்படல அப்படின்னு சொல்ல அதுக்கு குட்டனும் அதெல்லாம் பாடும்போது சரியாயிடும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப அங்க வந்த குட்டனோட ஒய்ஃப் வர்தாவும் அவர் காலுக்கு நெயில் பாலிஷ் வைக்க சொல்ல அவரும் வச்சு விடுறாரு. வர்தாவும் என் சொந்தக்காரங்க எல்லாம் இங்கதான் பக்கத்துல ரூம் போட்டு தங்கி இருக்காங்க, உங்க கச்சேரிக்கு எல்லாருமே வராங்களாம் அப்படி சொல்ல அதுக்கு குட்டனும் நம்மள திட்டிட்டு போனவங்க தானே எல்லாரும், என் கையில எப்ப இந்த கயிறை கட்டினியோ அப்பையில இருந்து பசங்களாம் என்ன சப்பைன்னு நினைக்கிறாங்க, திருந்தி வாழ்ந்தா சப்பையா, என் புருஷன் கெத்து தான், அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு வர்தாவும் சொல்லிட்டு நீ அம்மா பாட்டு பாடும்போது நான் முன்னாடி நிப்பேன் அப்படி சொல்ல முத தடவையா ஸ்டேஜ்ல ஏற போறேன், என் கூடவே நில்லு அப்படின்னு குட்டுன்னு சொல்றாரு. அதே நேரத்துல காலேஜ்ல ஃபெஸ்ட் கோலாகலமா போய்கிட்டு இருக்கு. அதுல சில போட்டிகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு டீம் ஒரு பெரிய ரோபோட்டை வச்சுக்கிட்டு எல்லாருக்குமே வெல்கம் பண்ண ரெடி பண்றாங்க. ஷாமோட சிசிய புள்ள அவரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அப்பப்ப கேர்ள்ஸை வச்சு பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் விவியோட கேங்கும் பிளாஷ் மாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அடிக்க வர மாதிரியான ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு தூக்கிட்டு வந்து அதை அங்கே போட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு ஷோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஷாமும் சுவாதி மூலமா அவங்க அப்பாவை பிடிச்சி வினித்தை பாட வைக்க ஸ்பான்சர்ஸ் வாங்குறாரு. ஒரு பக்கம் குட்டனும் ராவண சிலையை எடுத்துக்கிட்டு ஊர் மக்களோட சேர்ந்துக்கிட்டு மேலதளத்தோட காலேஜை தாண்டி போக பாக்குறாங்க. அந்த நேரத்துல ஃபெஸ்ட்ல ராலி ரேஸ் விடுறதுக்காக பசங்களும் வண்டி எடுத்துக்கிட்டு காலேஜ் என்ட்ரன்ஸுக்கு வர மொத்த காலேஜுமே என்ட்ரன்ஸ்ல தான் நிக்குது. அந்த நேரம் பார்த்து சாமி ஊர்வலத்துல வந்த ஒரு அம்மா மயக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி கொடுக்க சொல்லி சுவாதி கிட்ட கேட்க சுவாதியும் சாம் கிட்ட கேட்க சாமும் ஊர்வலத்திலேயே வந்த ஒரு குட்டி சிங்கர் தண்ணி குடிக்கிறத பார்த்துட்டு அவங்கிட்ட பாட்டுல புடுங்க போக அதை பார்த்த குட்டனோட ரைட் ஹேண்ட் மணியும் என்னடா வேலை பாக்குற அப்படின்னு சாம தள்ளி விட அதை பார்த்த சாமோட சிசிய பிள்ளையும் மணியை அடிக்கிறான். அந்த நேரம் பார்த்து விவியோட முட்டா கேங்கு ஆயுதத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடி வர சண்டைக்கு தான் வராங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு குட்டனோட கேங்க அவனுங்களை அடிக்க அவனுங்களும் இவனுங்களை அடிக்கிறாங்க. சண்டையில 2 பேர் குட்டனை அடிச்சு தள்ளி விட அதை பார்த்த ஷாமோ அவரை தூக்கி விடுறாரு. குட்டன் யாரையுமே அடிக்காம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல காலேஜ் பசங்க டிசைன் பண்ண அந்த ரோபோட்டோட ரிமோட் கீழே விழுந்து ஆப்ரேட் ஆக அது நேரா கோவிலுக்கு கொண்டு போக இருந்த அந்த ராவனோட தலைய ஒரு கிக்கு விட தலை ஒரு பக்கமா பறந்து போக உடம்பு கூட்டத்துல இருந்த வர்தாமில விழ அவங்களுக்கு பயங்கரமா அடிபடுது. உடனே குட்டனும் அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வர கொஞ்ச நேரத்துல போலீஸ் அங்கே வந்து சண்டைக்கு காரணமான விவி அப்புறம் ஷாமோட டீமை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வருது. சில விழுந்ததுனால வர்தா கால்ல பலமா அடிபட அவங்களுக்கு கட்டு போடுறாங்க ஹாஸ்பிட்டல்ல. இத வர்தாவோட அம்மாவும் பார்த்துட்டு இதுக்கு தான் இவனை நம்பி வராதுன்னு சொன்னேன், கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால தான் சாவு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் கோவில் கமிட்டி ஆளுங்களும் குட்டன் தான் தப்பு பண்றான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு கடுப்பான குட்டனும் கையில வர்தா கட்டி விட்ட அந்த கயிறை கட் பண்ணி போட்டுட்டு கோமா காலேஜுக்கு கிளம்புறாரு. அதே நேரத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த விவியோட அம்மாவும் போலீஸ் கிட்ட பேசி அவனை அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அப்பதான் திருவிழா நடந்த அந்த வீடியோ வைரல் ஆகவும் அதை பார்த்த பிசியும் எஸ்ஐ மனுச்சாங்கிட்ட அந்த வீடியோவை காட்ட அதை பார்த்து அவரும் ஷாக் ஆகி ஷாம பார்த்து நீங்க யாருகிட்ட வம்பிழுத்து வச்சிருக்கீங்க தெரியுமா, அவ ஒரு மிகப்பெரிய ரவுடிடா, ஆட்டி தொட்டியே அலற விட்ட ஆளு, 4 போலீஸ நடு ரோட்ல வச்சு வெட்டினவன், பாம் செஞ்ச கேஸ்ல அவன் மேல 7 கேஸ் இருக்கு, பாட்ஷாவை இருந்து எல்லாத்தையுமே விட்டுட்டு பாட்டு குழந்தை குட்டின்னு மாணிக்கமா வாழ்ந்துகிட்டு இருந்த குட்டங்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டீங்க, இனி உங்க கதி அவ்வளவுதான், இது வரைக்கும் உங்க மேல யாருமே கேஸ் தரல, அதனால இப்ப நீங்க போலாம் அப்படி சொல்லி அவங்களை அனுப்பி விடுறாரு. ஷாமோ காலேஜுக்கு வந்து யாரும் பயப்படாதீங்க, அவன் ஒரு ரிட்டையர் ரவுடி தான், எதுவும் பண்ண மாட்டான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே குட்டனும் அவரோட ஆளுங்களோட காலேஜுக்குள்ள வந்து அவர் அடிக்க வந்த ஆளுங்களை அடிச்சு போட்டுட்டு அந்த ரோபோட் மேல ஏறி தலையை புடுங்கி கையோட எடுத்துக்கிட்டு திரும்ப ஷாம பார்த்து உன்னால என்ன பண்ண முடியும் அப்படி மாதிரி மாசா ஒரு லுக்க விட்டுட்டு போக அதை பார்த்த பேரரசும் நீ ஏதாவது மாசா பண்ணுடா அப்படின்னு ஷாம் கிட்ட சொல்ல ஷாமோ பக்கத்துல இருந்த டிஸ்பிளேல ஒரு அடி அடிக்க அதுல வினித்தோட போட்டோ வருது. அதை பார்த்துக்கிட்டே குட்டன அங்கிருந்து போறாரு. அன்னைக்கு ஸ்வாதியும் வினித்தோட ஷோ டிக்கெட் ஃபுல்லாவே சோல்ட் ஆனதுனாலதான் நமக்கு ஃபெஸ்ட் நடத்தவே பெர்மிஷன் தந்தாங்க, அதுல ஏதாவது குளறுபடி நடக்காம பாத்துக்க அப்படின்னு ஷாம் கிட்ட சொல்லிட்டு போறாங்க. அதே நேரத்துல பேரரசும் குட்டன் ஓதி ரவுடி, அவனை சமாளிக்க
கட்டப்பா அப்படிங்கிற ஒரு ரவுடிய காலேஜுக்குள்ளே வச்சிருக்கேன் அப்படி சொல்லி அவங்கள காட்டுறான். ஃபெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கும்போது சுவாதியும் ஷாம் கிட்ட உங்க அண்ணன் நாளைக்கு வர்றதானே அப்படின்னு கேட்க, அதுக்கு ஒரு வேலை பார்த்திருக்கேன், கண்டிப்பா வருவான் அப்படின்னு ஷாமும் சொல்றாரு. அப்படி மெரினோட அப்பாவும் ஜோப்பனுக்கு கால் பண்ணி நீ ஃபெஸ்ட்டுக்கு வராதானே, அங்க மெரினோட மேகசின் ரிலீஸ் பண்ண போறாங்களா, நீ கண்டிப்பா வா அப்படி சொல்லிட்டு போன வைக்கிறாரு. அப்படி அடுத்த நாள் ஷாமும் ஏர்போர்ட்டுக்கு போய் வினித்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல வினித்தும் ஏர்போர்ட்டுக்கு வர அவரோட ஃப்ரெண்டான ஷானோ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வராரு. அவரை பார்த்த வினித்தோ நான் டிராப் பண்றேன் அப்படி சொல்லி கூட்டிட்டு வராரு. ஆனா நடுவுல குட்டனும் புகுந்து வினித் அப்புறம் ஷானை கார்ல கடத்திட்டு போறாரு. இதை பார்த்த ஷாமும் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர நம்மள கடத்திட்டாங்க அப்படின்னு உண்மையை புரிஞ்சுக்கிட்ட வினித்தும் அந்த ஏரியா இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி பேச போக குட்டனோட ஆளுங்களும் கழுத்துல கத்திய வைக்க எஸ்ஐ மன்னிச்சுங்கிட்ட வினித்தும் சும்மா தான் கால் பண்ண, நீங்க ஒரு நல்ல போலீஸ் அப்படி சொல்லிட்டு போன வைக்கிறாரு. ஒரு கட்டத்துல ஷாமும் குட்டனோட வண்டியை சேஸ் பண்ணி வந்து வண்டியை நிறுத்தி கீழே இறங்கி வினித்தை கூப்பிட வர குட்டனும் ஷாம அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து போறாரு. அந்த இடத்துல ஜோப்பனும் ஷாமுக்கு கால் பண்ணி நான் காலேஜுக்கு வரேன் அப்படி சொல்ல இப்ப என்ன செய்யறது அப்படின்னு ஷாமோ நடு ரோட்லயே நிக்கிறாரு. அங்கே கட் பண்ணி இப்ப சோசியல் மீடியாவில் வினித்தும் ஷானும் இன்னைக்கு நடக்க போற கோவில் திருவிழாவில் நாங்க பாட போறோம் அப்படின்னு ஒரு வீடியோ விடுறாங்க. இதை ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க பார்த்துட்டு இது ஏதோ ஒரு ஏஐ வீடியோ போல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அங்கே வந்த ஷாமோட டீமும் உண்மையை சொல்லி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அந்த இன்ஸ்பெக்டரும் என்னடா உங்க கூட பெரிய ரோதனையா போச்சு அப்படின்னு வினித்துக்கு கால் பண்ணி எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்க நான் பர்சனல் ஒர்க்கா வந்திருக்கேன் அப்படின்னு அவரும் சொல்ல இன்ஸ்பெக்டரும் போன வச்சுட்டு ஷாமோட டீம் அங்கிருந்து அனுப்பி விடுறாங்க. அப்ப பிசியும் எஸ்ஐ மன்னிச்சுங்கிட்ட சார் இதுல வேற ஏதோ ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கு, நம்ம விசாரிக்கணும் அப்படி சொல்ல ஆமா ஆமா விசாரிக்கணும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அதே நேரத்துல குட்டனும் அவர் எழுதின அந்த பாட்டை பாடி காட்டி இத இன்னைக்கு திருவிழாவில் நீங்க பாடணும் அப்படி சொல்ல அதை கேட்ட வினித்தும் ஷானும் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல அதுக்கு குட்டனும் கத்திய காட்டி பாடலைன்னா வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு மிரட்ட வினித்தும் நான் பாடுறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. இதெல்லாம் பார்த்த விரதாவும் குட்டனை கூப்பிட்டு ஏன் இப்படி பண்ற, தயவு செஞ்சு சொல்றேன் அவங்கள கொண்டு போய் விட்டுரு, அந்த சின்ன பையன் பாடலைன்னா என்ன நீ பாடு, அதுக்கு நீ இப்படியா பண்ணிக்கிட்டு இருக்க, நீ அவங்கள விடலைனா நானே போலீஸை கூப்பிடுவேன் அப்படி சொல்ல கூப்பிடு யாரும் வேணான்னு சொன்னா, என் கையில நீ கயிறு கட்டினதுக்கு அப்புறம் நம்ம ஒரு மியூசிக் ட்ரிப் ஆரம்பிக்கலாம் அப்படி தானே பிளான் பண்ணோம், ஆனா அது எல்லாத்தையுமே இந்த காலேஜ் பசங்க கெடுத்துட்டாங்க, இப்ப இவங்க பாடினா மட்டும்தான் அது சரி பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு போறாரு. அப்படி இந்த பக்கம் மொத்த காலேஜும் வினித்தை வெல்கம் பண்றதுக்காக நின்னுக்கிட்டு இருக்க கார்ல வந்த ஷாமோ வினித் சார் ஹோட்டல்ல குளிச்சுட்டு வரேன் அப்படி சொல்லியிருக்காரு அப்படி சொல்லி சமாளிக்கிறாரு. அவங்களும் அரைகுறையா ஷாம நம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஃபெஸ்ட்ல நடக்கிற அந்த ரேலியில கலந்துக்கிட்டு 80,000 ரூபாய் ஜெயிச்ச குட்டனும் மைக்க புடுங்கி காலேஜ் பசங்களை பார்த்து இந்த காலேஜுக்கு இதோட 2 தடவை வரேன், பக்கத்துல நடக்கிற திருவிழா கமிட்டி தலைவர் நான், இன்னைக்கு நைட்டு நான் வினித்தோட சேர்ந்துக்கிட்டு பாட போறேன், எல்லாரும் வந்து பாருங்க அப்படி சொல்லிட்டு போக இதை ஷாமும் பாக்குறாரு. அங்க இருந்த காலேஜ் பசங்க எல்லாருமே ஷாம் கிட்ட வந்து என் காசை ஏமாத்தின அப்படின்னு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் சும்மா விட மாட்டோம் அப்படி சொல்லி மிரட்டிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் விவியோட ஃப்ரெண்டும் விவியும் அவனை இதே காரணத்தை வச்சு முடிச்சிடலாம் அப்படி சொல்ல இதை காதுல வாங்கின விவியோட அம்மாவும் அவனை தொடப்பட்டையில அடிச்சு காலேஜுக்கே போக விடாம பண்றாங்க. அப்படியே எங்க ஸ்வாதியும் ஷாம் கிட்ட வந்து வினித் சார் குளிச்சு முடிச்சிட்டாரா, நம்மளாம் ஒரே டீம்னு நினைச்சேன், எங்க அப்பா கிட்ட சொல்லி ஸ்பான்சர் எல்லாம் வாங்கி கொடுத்தேன், இப்ப எங்க அப்பா கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன், இதெல்லாம் தனியா ஹேண்டில் பண்ணி நீ என்னத்தை ப்ரூவ் பண்ண பாக்குற அப்படின்னு சத்தம் போட்டுட்டு போறாங்க. அதனால ஷாமும் உடஞ்சு போய் உட்கார்றான். இன்னொரு பக்கம் ஜோப்பனும் ஊருக்கு வந்து நேரா அப்பாவோட கடைக்கு வர அப்பாவும் ஜோப்பனை பார்த்து சந்தோஷப்பட்டு வா வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. அதுக்கு ஜோப்பனும் இல்லப்பா வாங்க காலேஜுக்கு போலாம் அப்படி சொல்ல ஷாம் ஏதோ காசு வாங்கி ஏமாத்திட்டா அப்படின்னு பேசுறாங்க. அங்க போக வேணாப்பா அப்படின்னு அப்பாவும் சொல்ல ஷாம் அப்படி பண்ற ஆள் இல்லப்பா, அவன் இந்த ஃபெஸ்ட ரொம்பவே நல்லபடியா நடத்துவான், வாங்க போலாம் அப்படி சொல்றான். அதே நேரத்துல இங்க ஷாமும் ஸ்வாதியை பார்த்து நான் பொய் சொன்னதுக்கு சாரி, ஆனா ஆரம்பத்துல இருந்தே இந்த ஃபெஸ்டுக்காக நான் உண்மையை உழைக்கிறேன், நான் எல்லாத்தையுமே ஃபன்னா எடுத்துக்கல, நீ சொன்ன மாதிரி யாருக்கும் ப்ரூவ் பண்ண இதை பண்ணல, ஒருத்தனோட முகத்துல சின்ன சிரிப்பை பார்க்க தான் கஷ்டப்படுறேன், அப்புறம் இன்னொன்னு சொல்லணும் உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ஆனா நீ பெரிய எடுத்து பொண்ணுன்னு தான் இவ்வளவு நான் சொல்லாம இருந்தேன், என்னால உனக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வராது, இந்த ஃபெஸ்ட் கண்டிப்பா நடக்கும் அப்படி சொல்லிட்டு அப்படி குட்டனுக்கு கால் பண்ணி நீங்க பண்ண வேலை கேவலமான வேலை அப்படின்னு உங்களுக்கே தெரியலையா, நான் இந்த ஃபெஸ்ட வினித்தை வச்சு கண்டிப்பா நடத்தி முடிப்பேன் அப்படின்னு ஷாமு சொல்ல அதுக்கு குட்டனோ நான் வில்லனும் உனக்கு ப்ரூவ் பண்ணணும் அவசியம் இல்ல, என் கச்சேரியை நாசம் பண்ணது நீங்க தான், உன்னால முடிஞ்சதை பாத்துக்க அப்படி சொல்லிட்டு அவரும் போனை வைக்கிறாரு. அதே நேரத்துல எஸ்ஐ மன்னிச்சன் இங்க வராரு அப்படின்னு குட்டன் கிட்ட ஒருத்தன் ஓடி வந்து சொல்ல குட்டனோ டக்குன்னு யோசிச்சுட்டு வினித் கிட்ட மொபைலை கொடுத்து பிஸ்மி ஹோட்டலுக்கு கால் பண்ணி ஒரு டேபிள் புக் பண்ண சொல்றாரு. அவனும் பண்றான். அப்படியே அங்க கொஞ்ச நேரத்துல எஸ்ஐ மன்னிச்சன் வந்து குட்டன் கிட்ட வினித் எங்க அப்படின்னு கேட்க அவரும் வினித் பிஸ்மி ஹோட்டல்ல பிரியாணி சாப்பிட போயிருக்காரு, அவரை பிக்கப் பண்ணதான் நான் போறேன் அப்படி சொல்றாரு. உடனே மன்னிச்சன் பிஸ்மி ஹோட்டலுக்கு கால் பண்ணி வினித் எங்க வந்தாரா அப்படின்னு கேட்க ஆமா சார் டேபிள் புக் பண்ணிருக்காரு அப்படி சொல்ல மன்னிச்சனும் குட்டனை கூட்டிக்கிட்டு வா நம்ம கார்ல போய் பிக் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. அங்க கட் பண்ணி இப்ப காலேஜ்ல வினித் சார் வந்துட்டாரு அப்படி சொல்லி அவர் கார்ல கூட்டிட்டு வந்து தலையை காட்டாம ஒரு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறான் பேரரசு. இதை பார்த்த சுவாதியும் எங்க வினித்தை காட்டு அப்படி சொல்ல பார்த்தா அது வர்க்கலா சுகீஸ், வினித் மாதிரி பாடுவாரு, ஒரிஜினல் வர வரைக்கும் கொஞ்ச நேரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்றான். அப்படி வினித்தோட ஷோவுக்கு எல்லாருமே காலேஜுக்கு வந்து சேர்றாங்க. நைட்டாக ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் ஷாமும் திருவிழா நடக்கிற அந்த இடத்துல ஒரு மிஷினை வச்சு பவரை கட் பண்ணிட்டு குட்டனோட ஆளுங்களை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல அடி வாங்கின ஒருத்தன் போலீஸ் ஜீப்ல போய்கிட்டு இருக்க குட்டனுக்கு கால் பண்ணி அண்ணே காலேஜ் ஆளுங்க இறங்கிட்டாங்க வினித் தூக்க அப்படி சொல்ல இதை போலீஸ் காதுல வாங்கிக்கிட்டு யாரடா ஏமாத்த
பாக்குற அப்படின்னு சத்தம் போட டக்குன்னு குட்டனும் அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு அந்த ஜீப் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் குட்டனுக்கு அவனுக்கு ஆளுங்க கால் பண்ணி வினித்தை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படி சொல்ல குட்டனும் காலேஜ் ஃபுல்லாவே ஆளுங்களை போடுங்க, அவனுங்களை உள்ளே போக விடாதீங்க அப்படி சொல்றாரு. ஒரு பக்கம் ஷோ ஆரம்பிக்கல அப்படி சொல்லிட்டு பசங்க எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்க அதை பார்த்த ஸ்வாதியும் ஷாமுக்கு கால் அடிச்சு நிலைமையை சொல்ல அதுக்கு ஷாமோ நான் அவங்களை கூட்டிகிட்டு வந்துகிட்டே இருக்கேன், நீ ஏதாவது பண்ணி சமாளி அப்படி சொல்ல அவங்களும் சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பேரரசு வச்சு அந்த அடியாளி எல்லாமே குட்டம் பக்கம் போயிட்டாங்க. அதனால பேரரசும் ஷாமுக்கு கால் பண்ணி பார்த்து வாடா, குட்டன் காலேஜ் ஃபுல்லாவே அடியாளங்களா இறக்கி வச்சிருக்கான் அப்படி சொல்றான். அதனால ஷாமோ அவங்க யாரு கண்ணிலுமே படாம கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்க அந்த நேரம் பார்த்து குட்டன் அங்கே வந்து அவர் ஆளுங்க கிட்ட இந்த ஃபெஸ்ட் நடக்கவே கூடாது, ஸ்டேஜ்ல பாம்புங்க அப்படி சொல்ல அவனுங்களும் போறாங்க. ஷாம் அவங்கள கூட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது குட்டனோட கண்ணில் பட அவரும் ஷாம அடிக்க அந்த ஷாமும் தடுத்து வினித்தையும் ஷானையும் ஸ்டேஜுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அப்படியே ஷாமும் குட்டனும் சண்டை போட்டுக்கிட்டே லேபுக்கு வர ஷாம் குட்டனை அவரோட காங்கிரீட் மிஷினை வச்சு அட்டாக் பண்ண அவரும் நிலதடு மாதிரி விழுகிறாரு. குட்டனோட ஆளுங்களும் ஸ்டேஜ்ல பாம்பு வச்சுட்டு வெயிட் பண்றாங்க. ஆனா வினித்தும் காலேஜ்ல ஷோக்கு நிறுத்தி வச்சிருந்த அந்த பஸ்ல இருந்து பாடிக்கிட்டே வர அவங்களும் ஷாக் ஆகுறாங்க. வினித்தை பார்த்த குஷியில பசங்க எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்க வினித்தும் பாட ஆரம்பிக்கிறாரு. எப்படியாவது இந்த ஷோவை நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டனும் அடியாளங்க கிட்ட இருந்த அந்த பாம்பை வாங்கிட்டு ஓடி வர அதை பார்த்த வினித்தும் டக்குன்னு அவர் எழுதி கொடுத்த அம்மா பாட்டை பாட அவரும் மெய்மறந்து போக அங்கே அந்த போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. வினித்தோட ஷோ நல்லபடியா முடிய அங்கேயே மெரினோட புக்கையும் ரிலீஸ் பண்ணிட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் ஷாமுன்னு சொல்ல மொத்த காலேஜும் அவரை தூக்கி கொண்டாடுது. அதை பார்த்த ஜோப்பனும் அவரோட அப்பாவும் சுவாதியும் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அப்படி ஷாமும் அவர் கூட இருந்த எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்றாரு. கொஞ்ச நாள் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன குட்டனும் வினித்த குருவா ஏத்துக்கிட்டு தனியா கச்சேரி ஆரம்பிச்சு பாட ஆரம்பிக்கிறாரு. வாய் சுமாரா இருந்தாலும் அவரு அவரோட அம்மா சாங்க பாடிக்கிட்டு இருக்கதை காட்டி அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. ஓகே गाइस, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படி சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை गाइस.